கேட்டேன். என்ன ஆச்சுமான்னு கேட்டான். தேவாட்சின்னு சொன்னேன். ஆச்சு கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா மாறி போயிடும். தேவாட்சி செலுத்தணும் காலமெல்லாம் நம்ம எப்படி செலுத்துறோமோ அப்படி நடக்கும். நம்மளுடைய முறை, நம்மளுடைய சந்தோஷம் எல்லாம் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி இந்த பெண் உலகம் வந்து எவ்வளவு ஒரு தேவாட்சியை யாரிடமும் போகாம யாரிடமும் சுத்தாம கலைக்காம உழைப்பு ஆதாரம் சந்தோஷத்தை மழை மழை செடி செடி கொடி வளம் எல்லாம் சுற்றி அலைஞ்சி தேவர்களை வரும் புரிஞ்சு வந்தா. அதுக்கு மேல் கிணவுல சொன்னேன், பச்சளை மூலிகை உணவளித்தா பல கோடி பாவங்கள் தீரும், துன்பங்கள் நீங்கும், துணையாக தர்மம் செய்ய முடியுமா கேட்டேன். நீங்கள் போகிறது எனக்கு அலைகிறதெல்லாம் உங்கள் தர்ம நீதியாக இருக்கட்டும், உங்கள் போகிற போக்குவரத்துக்கு ஆகின்னு சொல்லி எவ்வளவு முண்டி மூக்கரை துன்பம் தொல்லை பார்வை வந்தது, இவ்வளவு மக்களை வீட்டத்தை கொடுத்து தர்மத்துக்காகவே காட்ட தர்ம தேவதை என்ன கெட்டு போனாங்கிற காரணம் இல்லை, வளர்ந்தான். வளர்ந்து அப்படியே அமுக்கிற நிலைக்கு எத்தனையோ காரணம் வரும்போதெல்லாம் சொல்லி பார்த்தேன். இப்படி இருந்தா அப்படி வரும், அப்படி போனா இப்படி வரும்னு சொன்னேன். அதெல்லாம் புரியாத கஷ்டங்கள்ல ஏற்பட்டு வீட்டு மனையில மனச்சஞ்சலமும் துன்பமும் தொல்லையும் இருக்கு நிலைமை ஏற்பட்டு அம்மாங்கிற சொல்லிக்கு சந்தமெல்லாம் இருக்கும்போது அண்ணும் பகலும் தவிட்டல் தான் இருந்து கொண்டிருக்கிறான். இன்னும் 3 வேளை உணவு மக்களுக்கு போட்ட பிச்சை, 2 வேளை உணவுல பிச்சையை சாப்பிட்டுட்டு பெருஞ்சத்தை உருவாக்கணும். என்ன இருந்தா கடைசி வரைக்கும் இருக்கும் அவள் நன்மை. அவ மனம் இவளை வச்சுட்டோம். இந்த ஆட்சியாலயம் கடைசிக்கு சேம்பரமா இருக்குன்னா எனக்கு மன சந்தோஷமா இப்படி வச்சிருக்கிறீங்க. மனக்கவலைப்பட்டு துக்கத்தோடு இருக்கிறா மகனே. நான் பட்ட கஷ்டமும் பாடுபட்ட வேலையும் வீணாக இருக்குது, சந்தோஷம் வழங்கல, பசிக்கும் பட்டணிக்கும் பாவம் செய்யறியே சொல்றா. நான் செய்யல மகனே, நீ செய்யலமா சொன்னதெல்லாம் எல்லா வழியும் காட்டினேன், எல்லா சொன்னதையும் புரிந்தேன், எல்லாம் நன்மை இல்லாமல் நடந்தது, பல துன்பங்கள் உருவாகி போச்சு. இன்னமும் சிவன் ஆலயம் உருவாக்க சொல்லிட்டாளே இங்கிற கோபம் தேகம் சந்தோஷம் எல்லாம் இப்படியே சொல்லிட்டு நம்மளுடைய வயசு பருவங்கள்லாம் போயிடுச்சு. இந்த மேலே இது யார் அலங்காரப்படுத்தி வச்சாலும் யாரு செய்ய போறாங்க அப்படிங்கிற மனம் வளர்ச்சி அடைஞ்சு போச்சு. அதனால இவ்வளவு வேகத்துக்கு கொண்டாந்தவ எங்கேயோ ஒரு ஆள் போடுவாளா இல்லை விட்டுருவாளா? ஆள் போடுவோம்மா. அதுக்கு எத்தனை வஞ்சகம், எத்தனை பிள்ளையும், எத்தனை பெருங்க சோதனை இப்படியெல்லாம் நடந்து இருக்கும் காரணம் ஏற்படுது. மக்களே என்கிட்டயே பிச்சை வாங்கி என்னையே ஏமாற்றக்கூடாது இல்லையா? ஏமாற்றக்கூடாது. மானிட மக்கள் எவ்வளவு நாளைக்கு சிரிக்க போறீங்க? கொஞ்ச நாள், குறிப்பிட்ட நாள் தான் உங்களுடைய வாய்தா. வாய்தா தாண்ட முடியுமா? முடியாது. அதுக்காக தேடி எவ்வளவு நாளும் வாய்தா வாங்கி வந்திருக்கிறேன். ஒருவன் போனா ஒருவன் போனா வருவோம். தேவலாகத்தை உருவாக்கி இருக்கிறான்னா பசி பட்டினியோட எவ்வளவு திடகரமான மனசு அதை புரிஞ்சுக்கிறேன். சரி வந்த மக்களே, இந்த கஷ்டம் துன்பம் தொழிலோட மாநில ஜென்மங்களை காப்பாற்ற எவ்வளவோ வேதனை உருவாக்க எவ்வளோ துன்பத்தை எத்தனையோ உங்களுக்காக உலக மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இந்த உயர அனுப்பி உலகத்தை பூமிக்கு வர சொல்லி பூமியிலிருந்து வேலையெல்லாம் சொல்லிட்டேன். இந்த மாநிலம் தான் இந்த எப்படி தேசம் நம்பளவருக்கு துணை, நம்பாதவருக்கு துணை இல்லை. அன்னும் பதம் அருந்தவன் செய்தால் ஆத்மா தவறால் பெருந்தவன். ஆத்மால எல்லாம் கண்டு இறைவன் துணை வரும். ஒரு பயணம் போயிட்டு வரலாம், சொன்ன வழியை கேட்டு வரலாம் அப்படின்னா கட்டாயமாக நடக்கும். சொன்னது என்ன சொல்லி போகிறா, பேசினா பேசிட்டு போகிறா, எதுவுமோ பேசுகிறான், காட்டாடி கூட வந்தாடுறான்.
அப்படிங்கிற சொல்ல எவ்வளோ மக்கள் என்னை மரபுகளாக்குறாங்கடா. அச்சா இப்படி மரபுகளாக்கக்கூடாது. வந்த வேலைக்கு எல்லா வேலையும் செஞ்சுருக்கா. இந்த தேசக்கலாவுக்கு மன வேலை, வீட்டு குடும்பத்தில் மக்களுக்கெல்லாம் சஞ்சலம் இருக்குதே. இந்த ஆலயத்தை நம்ம எப்படி எடுத்து கட்டி பூசை நிறுவனம் செய்ய முடியுமா அப்படிங்கிற பயன் நெஞ்சல் இருக்குது. வருவீங்க வேண்டுவீங்க, இந்த ஆத்மா எல்லாம் வழி சொல்லிட்டா இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் வாங்க, அப்படி வாங்க, இப்படி இருங்கிற வழி சொல்ல அனுப்பிட்டு அந்த வழி சொல்லும் தாயே வார்த்தையிட்டு சந்தோஷம் இல்லாத குறை செய்ய வேண்டாங்களா யாரும். ஆலயத்துக்கு வந்தால் நன்மையோட வேலை செய்ய, தீமையோட எந்த வேலையும் வேண்டாம். தீமை வேலையும் நடக்குது, ஒரு வேலையும் மாறுது, ஒரு வேலையும் தவறுது. அப்புறம் வந்த மக்களுக்கு குறையும் ஆச்சு, ஆலயத்து மக்களுக்கு பாவமும் வந்துடுச்சுங்கிற சொல் எனக்கு தான் வரும், உங்களுக்கு வராது. கட்பாடாக நடந்து கரெக்டாக இருந்தா இந்த உலகத்துக்கு என்னென்ன அழிவரும், என்னென்ன கண்டம் வரும், என்னென்ன கஷ்டம் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்த மக்களுக்கு ஆசை, அலங்காரம், ஆரோக்கிய, சந்தோஷம், அருள் வரும், சமாதானம், துன்பங்கள், கொள்ளைகள் என் பச்சளையினால் விமோசனம் செய்து கொண்டிருக்கேன். அதனால அந்த வரத்தை வாங்கிட்டு என்னை ஏமாத்தி என்ன வார்த்தை பேசுறாங்க புரியுதா? அது உனக்கு தான் வாங்க மட்டும் சந்தோஷம், வளர மட்டும் பெருமை, வாங்கிட்டோம் வளர்ந்து போயிட்டோம். ஆமா அப்படின்னு புரிய வேண்டாங்க. வளர்றது கிள்றது தான் நான், வளர வைக்கிறவும் நான், நடக்கிற முறை தான் நான் கேட்க வேண்டிய வார்த்தை. சரி, யாரா இருந்தாலும் பயத்தோட பக்தியோட இந்த ஆலயம் வரணும்னு சொன்ன சொல்லு. 6 மக்கள் சேவைக்கு போடுவோம்னு வந்த நாள் சொன்னது. உலகத்தில் இவ்வளவு அழி ஏற்படும்னு சொல்லிருக்காங்க. இப்போ நாட்டுக்கு நாடு பெருநலுக்கும் ஏற்படுது, நெருங்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல் மக்கள் துன்பத்தை தாண்டி வருவீங்களா, தொல்லை தாண்டி வருவீங்களா, வர்ற பாவத்தை நீந்தி வருவீங்களா, உணவுக்கு சந்தோஷப்படுவீங்களா, சின்ன குழந்தைகளாம் எப்படி காப்பாற்றுறது? அப்படியெல்லாம் கதை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அது இப்போ சொல்லலைடா. நான் 40 ஆண்டு நான் வந்து இடைவெளியில் 12 ஆண்டுக்கு மேலே தான் இந்த வாக்கெல்லாம் பேசுனேன். 40 ஆண்டு நெருங்கி வரும்போது இப்படியெல்லாம் நாட்டுக்கு அழிவதுன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே அதை போல் மக்கள் எல்லாம் கட்பாடா இறைவனை எங்க போனாலும் மன நிம்மதியா வேண்டுங்க. யாருக்கும் பகை வேண்டாம், வஞ்சகம் வேண்டாம், பிள்ளையம் வேண்டாம், தூரவும் வேண்டாம். மன நிறைந்த சந்தோஷத்தை வணங்கி எப்படி நம்ம குழந்தையை காப்பாற்றலாம்னு ஆசைப்படணுமோ அப்படி அல்லவருக்கு அந்த ஆசை வரும். அடுத்த குழந்தைங்களுக்கு தீங்கு வரக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. இப்ப தீங்கு செய்யறது 100, தர்மம் செய்யறது 10. இது அழிமுடான்னு சொல்லிட்டு இப்போ தீங்குக்கு அதிகாலம் வருது, தர்மத்துக்கு ஒதுக்கு நேரம் வருது. சரி, அதை நீங்க வேணா புரியுங்க. இந்த ஆத்மா சொல்லிச்சு கொஞ்சம் உயிர் இப்படி காலம், அதுக்கு தான் நேர்மையா நடந்துக்குங்கடா. வந்தா பயத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வாங்க. நான் போட்ட உங்களுக்கு பிச்சை. சரி, நீங்க பிச்சைக்கு போனாலும் கிடைக்காது. ஆமா, நான் போட்டா குறையாது. சரி, அம்மா போட்ட பிச்சை குறையாது செல்வம். மக்கள்கிட்ட போய் பிச்சை வாங்கினா ஒரு நாளைக்கு பத்துமா? அதே போல என்ன பிச்சை கேளுங்க, ஒரு வேலை செஞ்சா சந்தோஷமா செய்யுங்க. ஆலயம் வளர்த்தும். யாருக்காக வளர்த்தணும்? மக்களுக்காக. யாருக்காக உணவளித்தானா? மக்களுக்கு. உள்ளத்தை பாதுகாப்பு செஞ்சாங்களா? இல்ல. மக்கள் வறுமை கொடுமையோட இருக்கிற மக்களை பாதுகாப்பு செய்யறாங்களா? இல்ல. பொதுமக்கள் சேவை, பொது ஆலயம் யார் செய்ய போறாங்க? யாராலையும் முடியாது. அந்த தர்ம நீதி மனசுல இருக்கிறதா நடக்குது. ஆமா, இதை ஆலயத்தை கட்டி வளர்ந்து வரணும்னு வேண்டுங்க. சரி, எல்லாரும் அந்த மக்கள் அருள் வரம், அலங்காரம், சந்தோஷம். அலங்காரம் 9ஆக இருக்குது. கல்யாணத்துக்கு 9. அருள் வரம் 6ஆக இருக்கிறது. குழந்தை வரம் 6. 6 நாள். துன்பம் தொல்லை 24ஆக இருக்கிறது. உடம்புக்கு சரியில்லாத இருக்கிறீங்க, பெரும் துன்பம் 24ஆக இருக்கிறது. பெரிய துன்பமா இருக்கிறது 24 இருக்குது. இது நீங்குமோ நீங்காரோன்னு கேட்க வந்த துன்பம் 24ஆக இருக்கிறது.
அதேபோல் இத்தனை துன்பத்தில் தப்பிச்சு ம் பெரிய பச்சளை எவ்வளவோ மக்களுக்கு உயிர் பெற்ற கொடுக்க ஆமாம் இந்த உயிர் இருக்குன்னாலும் அவங்களுக்கு தடம் காட்டுனது, உயிரை காப்பாற்றுனது, அதுக்கே பணி செய்யக்கூடாது, இல்லை பாதுகாப்பு செய்யணும். பார்த்துக்கிட்டு மட்டும் இரு. பழி செய்யக்கூடாது, பாதுகாப்பு செய்யணும். அதுதான் நீதிமன்றம் அழியக்கூடாது, நீதியாகவே இருக்கணும், நீதி வளரணும், நேர்மை பெருசாகணும். இப்படியெல்லாம் வேண்டுங்க. உழைப்புக்காக வந்ததில்லை, எல்லாருக்கும் உதவி சொல்ல வந்தது. அந்த உதவியை புரிஞ்சுக்கிடா. நான் பேசினா ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைமையெல்லாம் பேசினா ஆலயத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. முழுசா பேசாத, கற்பாடாக பேசியிருக்கிறேன். இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குங்க. வேலை செய்ய வர்ற மக்கள் தான் சொல்லி பொதுவாக ஏழை மக்கள், பொதுமக்கள், ஆட்சி மக்கள், அடையாள மக்கள், அப்புறம் மின்பின் போடணும். இந்த ஆலயத்தில் இருந்த மக்களே மின்பின் சொல்ல கேட்கறதுனா சோதனை வருதுல்ல, எல்லாருக்கும் வருது. கோயில் ஆலயம் போகணுன்னு கூட சொல்ல வேண்டாங்க, குறையை விமோசனம் பண்ணுற வழி கண்டுடுங்க. கொஞ்சம் பார்த்துக்க. எல்லாருக்கும் பிச்சை போட்டதெல்லாம் ஆமாம்மா, யாருக்கும் நான் போட்ட பிச்சை. எவ்வளோ துன்பத்தோட வந்த மக்களுக்கெல்லாம் துணி செஞ்சது நம்பிக்கை இருக்கிறாங்க இல்லையா? இருக்குதுமா. நம்பிக்கை நிறைவேற்றும் காலங்கள் எவ்வளோ பாக்கியாக இருக்கு. நிறையா பாக்கியாக இருக்கிற மக்கள் பாக்கியே வச்சு பாக்கி கேட்டால் எவ்வளோங்களா வேண்டின வரத்தை செலுத்தினா ஒரு வரம் செலுத்திட்டு நீங்கள் வேண்டிக்கணும்னு சொல்லிட்டேன். அந்த வேண்டிக்கிற வரங்களை செலுத்திக்கிட்டா நாமளா கொண்டாந்து அம்மாவுக்கு இவ்வளவு